ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த நாகை விலாக். மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தீவிரமான, அதாவது சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த விண்டேஜ் சீரீஸ்ல நம்ம ஒரு சூப்பரான பிளேஸை பார்க்க போறோம். அது எங்கன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை, பின்னாடி பார்த்தாலே. அதாவது எங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை, பின்னாடி இடத்த பார்த்தாலே தெரியும். எங்க வந்திருக்கோம் என்றால் மாலத்தீவு. மாலத்தீவு வந்திருக்கோம். இந்த போட்டு உங்க பேருக்கு போட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போறேன்ட்டு டிரைவர் போனாரு. இப்போ நம்ம இந்த விண்டேஜ் சீரீஸ் என்ன பண்ண போறோம், இருந்து போட்ல டிராவல் பண்ணி நம்ம வந்திருக்கோம். அது வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம விண்டேஜ் சீரீஸ்ல நொங்கு வெட்டி சாப்பிட போறோம். நொங்கு வெட்டுறதுக்காக நம்ம மாலத்தீவு வந்திருக்கோம். கடந்த இந்த லொக்கேஷன் அப்புறம் நாங்கள் கீழேயும் கொடுக்குறோம். நீங்களே இந்த மாலத்தீவு வந்து இது பண்ணி பாருங்க, விசிட் பண்ணி பாருங்க. ஒரு 50 ரூபாய்க்கு போட்டு டீசல் போட்டிங்கன்னா வந்துடலாம். 50 ரூபாய்க்கு டீசல் போட்டு நான் வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் சும்மா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரொம்ப நாள் வீடியோ, அதாவது எங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நல்ல வீடியோ போடுறோம். கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். முன்னாடி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் பண்ணுங்கள். ஓஜி இஸ் பேக்டின்ற மாதிரி இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க. 2 hours later. Later. பாத்தீங்கன்னா இப்போ வந்து இங்க ஒரு சூப்பரான வியூ இருக்கு. அதான் நம்ம பார்க்க பாலைவனம் மாதிரி இருக்கு. பாலைவனம் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, நாங்க இப்போ வந்து பாலைவனத்துல ஏறிட்டு இருக்கோம். சரியான இவளை பாத்திருப்பீங்க. ஏன்டா இவன் ரொம்ப நாளா வீடியோல இல்ல. இவனை நீங்க பாத்திருப்பீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன பண்றா, அத்த மக ஒண்ணு நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு நினைச்சேன் பாடுறா. மக்களுக்கு ஒரு பாட்டு அண்ணா, ஒரு பாட்டு அண்ணா. மக்கள் இந்த வியூவை பார்த்து இங்கிருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். அந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் கீழே கொடுத்தே வரோம். கண்டிப்பாக உங்களுக்காக கொடுப்போம். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து சமைச்சு சாப்பிட்றது இந்த சூப்பராக, நீங்கள் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கீங்கன்னா இங்கே வந்து உட்காந்து பிரியாணி சமைச்சு. அது என்ன மரம்? அது முந்திரி மரம். கட்டி டேஞ்சர்னு நினைக்கிறேன். முந்திரி மரம். இங்க வாங்கடா, முந்திரி மரத்தை பாருங்க. மக்கள் இங்க பாருங்க, முந்திரி முந்திரி முந்திரி. அந்த முந்திரி கடிச்சுன்னு வச்சுக்க, அவ்வளோதான். ஜிம்முக்கு போகிற இதெல்லாம் ரேட் எல்லாம் அதிகமாக இருக்கு. கரையாடா? கடிக்க கூடாது. அது அப்படியே அது ஓப்பன் பண்ணணும். அது ஓப்பன் கரையாயிடும். கரை ட்ரெஸ்ல பட்டா போவே போகாது. கையெல்லாம் அப்படிதான். மக்களே இங்க முந்திரி நிறைய இருக்கு. முந்திரி பழங்கடா. பழமா இருந்தா எடுத்து விடு. அங்க பாடா முந்திரி பழம் இருக்கா? உங்களெல்லாம் எதுக்குடா நாளை திருவந்தா? முந்திரி பழம் வைக்க போலாம் வாங்க. அதான் சேனல் ஏன் இவ்வளோ லோவாக போயிட்டு இருக்கு தெரியுதா? இந்த வயசான பயிரெல்லாம் கூட்டு வச்சு உண்மையாக இருக்கும். பாருங்க, டான் பறிக்கிறது. முந்திரி இருக்கு. இந்த முந்திரி போட்டு முந்திரி வடை ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கணும். தலைவரே, உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். போவாதீங்க, மாலத்தீவு வாங்க. எனக்கு ஒரு பிடிச்சதாங்களா? இந்த முந்திரி பழம் இருக்கா? எனக்கு ஒன்றா அப்படியே எடுத்து இந்த வாங்க வச்சு பாரு. வா, அது உழுவுறா பாரு.
கிட்ட வீடியோ எடுத்துருவா. நாய் மாதிரி தின்னுட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாட, வெயில் அடிக்குது. குழம்புலாம் அங்கே கூட தான் இருக்கு. மேலே இருக்கு தட்டி வச்சுருவாங்க. செல்லோர் சூடாது ரொம்ப. பழத்தை எல்லாம் பாருங்க. உள்ள போயிட்டு நம்ம கழிச்சு விட்டாச்சு. Later. தேலு விட்டு அழைச்சி விட்டாட்டா. தேலு விட்டு அழைச்சி விட்டாட்டா. வெளியே இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா நாங்க இப்போ பின் பண்றோம். இந்த சூப்பரான வியூன்னு சொன்னேன். நாகப்பட்டினம் அங்க இருக்கு. எங்க நாகப்பட்டினம்? உங்க கண்ணுக்கு அதான் தெரியுதா? பார்க்கலாமே. என்னடி சொல்ற? போட்ல வந்தோம்ல, வயிற்றுல கலக்கல உனக்கு. நீ என்ன சொல்ற? பாயா இருந்தா போட்ல வராது. நானுமே என்னடி சொல்ற? இங்க வா, நான் வியூ காட்டுற மக்கள். இங்க வாங்க. ஏமாந்துராதீங்க. பி கேர்லெஸ். இடம்னா சூப்பரா பாருங்க, சுத்தி அருமையா இருக்குங்க. பக்கத்துல கடல் வர. இது என்ன இடம்? உருண்டிட்டு போன கொள்ளக்காரர் வந்தாருன்னு அடிச்சு அட்டி விட்டுருவாரு. எலிக்கு வச்சிருக்க கரண்டா பாருங்க, எவ்வளவு பெரிய மேடு. நான் அங்காவது வீடியோ எடுக்கிறாங்க. தண்ணி வரல, எடுக்கிறே சரியா இருக்கிறா. என்னடா பண்ற? வா வா, அதான் நம்ம ஆளு கூட்டு வந்துருவோம். தரமான ஆளு. ஜோசா ஏறி ஜோசா. இதமா நொங்கு என்ன டீ சாப்பிடுறோம்? நொங்கு பயலுக, நொங்கு வெட்டி பயலுக, அவ்வளோதான். நொங்கு சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். போட்டு கைஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டிரைவரு ஆளை காணும். அந்த போட்டோ ஓட்டு வந்தாரு. அது உங்களுக்கு தெரியுங்களா? டாலு முன்னாடி ஆல்ரெடி போட்டு எடுத்துட்டு வந்தாப்புல போட் சீரீஸில், கடல் ராசா சீரீஸில் அவரோட போட்டில் தான் வந்தோம். அது எங்கே இப்படி போனாப்புல ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கே போனான்னு தெரியல. 50 ரூபா டீசல் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. போட்டு எடுத்து போனால் நம்ம இங்கே தான் இருக்கணும். யாரை காப்பாற்ற வந்துருக்கா? துடுப்பு போட்டு தான் அப்படி கையால் அப்படி போட்டு தான் போடுது. ஜோசா இதாக போகணும். வா போங்க. எங்கடா பழங்காய் இடத்த காட்டுங்களா? இதுலேயுமே பழங்காய் இல்லை. எவனே இருக்குன்னா அதுக்காக தானே பீச்சை அங்கே உட்காந்து நம்ம அழகாக ரசிக்க போகிறோம். இந்த கடற்கரை அழகாக சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தாலே அப்படியே படுத்து தூங்கிடுவான். நானே இப்போ இங்கே டென்ட் கட்டி இங்கே இருந்துருவான். நான் வீட்டுக்கே போக மாட்டேன். எனக்கு இது போதும். அடிக்கிற இந்த இடமே போதும். கொத்தி கொடு.
ஏய் வாங்க அப்ப பாத்துறோம். இப்ப நடந்துவோம். ஏய் வாடா அந்த மரத்துக்கு போய் இறங்குடா. டேய் அந்த மரத்துல இருக்கடா வாடா. அஞ்சிக்கிட்டே இதுதான் நம்ம வேலை வேற. வீடியோ போட்டுக்கிட்டே ஜாலியா. ஏட்டாமா தான் சூப்பரா இருக்கு. இங்க இந்த இடத்துல இருக்கு பாரா. இதே வெட்டுங்கடா. அதுல இருக்கும். ஏய் இதுல கண்டிப்பா இதுல இருக்குடா. இது ஈஸியா தான் இருக்கும் இந்த மரம். அது நம்ம கருக்கு வேற இல்லடா. இருக்குடா. இதுல இருக்கு பாரா. ஏய் இதுல இருக்கு பாரா. இது வந்து இதா இருக்கும்ல இருக்குது. கட்டி கொடுண்ணா ஜப்பான் நீங்க அங்க வா. ஏட்டா எப்படி இருக்கு? ஏட்டு வந்து சாகாசம் இப்ப பாருங்க. இப்ப கத்தி இங்க இருந்து கத்தி எடுத்துரும் இல்லையா? எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்ப நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். வாங்க. வண்டியில வச்சுட்டீங்களாடா? இப்பதான் அருவா எடுக்க போயிட்டு இருக்கேன். வண்டி கிட்ட வந்தாச்சு. ஆஹா இங்க பாத்தீங்களா?